டைரக்டரா எவ்வளோ யோசிச்சு உங்களோட கற்பனையை அப்படியே வந்து நீங்க பிரதிபலிக்கிற மாதிரி படங்கள் எங்களுக்கு கொடுத்தாச்சு. பட் இப்போ வந்து ஒரு ஷிஃப்ட் ஆஃப் உங்களோட கெரியர், ஏன்னா நீங்க ஒரு ஹெச்ஓடி ஆஃப் அ டிபார்ட்மெண்ட்டா எப்படி வந்து ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற அந்த கோர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை பாஸ் பண்ண போறீங்க? பாஸ் பண்ண போகிறத விட அவங்கள்ட்ட நான் எடுத்துக்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஓகே. நான் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல நினைக்கிறேன். டயட்டர்னு சொன்னீங்க. அந்த டயட்டர்னு ஒருத்தர் சொல்லப்படுறான் அப்படின்னா அவனோட ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாருடைய கூட்டு முயற்சியெல்லாம் ஒரு நல்ல படம் உருவாகுது. உடனே டயரக்டர் தான் பேர் தேடிட்டு போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டீம் ஒர்க் ஆல்வேஸ். டயரக்டர் மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்காதீங்க. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ என்னுடைய அடுத்த இந்த ஃபேஸ் இப்போது ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வரவங்க இப்போ நான் ஸ்டூடெண்ட் தான். நான் ஒன்றும் இங்கே யாருக்கும் கற்றுக் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னு. இப்போது சப்போஸ் நீங்கள் ஒரு யோகா குரு, டீச்சர் அல்லது ஃபிசிக்கல் ட்ரெயினர், ஃபிசிக்கல் எஜுகேஷனில் அப்படி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் செஞ்சும் காட்டணும், அவங்களும் செய்யணும். யோகாசனத்தை நீங்கள் செய்யும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க. ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் வரும்போது அந்த டீச்சர் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுமோ அவர் செய்து காட்டுவார். ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான லெசன் நடக்கும், கிளாஸ் நடக்கும். அப்படித்தான் இந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே பேசப்படுற விஷயங்கள் சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப இன்னோவேட்டிவாக கேள்வி கேட்பாங்க. இப்போது நீங்கள் முதல்ல அபிஷேக் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க மேடையில், கட்டுறது பழக்கமான அந்த பழம். அதே போல் சினிமா பற்றி நானும் கூட கட்டுறது கைவிளவு தான், கடல் அளவு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கையளவு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதை எப்படி அவங்கள கேட்டர் பண்ண போகிறோம். அது கேட்டர் பண்ண போது ஸ்டூடெண்ட்ஸை இன்னோவேட்டிவாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பான். எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் போது தான் ஒரு நல்ல விஷயங்கள் வெளியே வரும். எவ்வளவு கேள்வி கேட்டு சில சமயம் சில ஸ்டூடெண்ட்ஸ் அற்புதமான கேள்வி நம்மளே தான் வச்சுருவோம். நீங்கள் டீச்சராக இல்லை இருந்தவங்களை போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் அது ஏன் இது இப்படின்னு கேட்டு இது எப்படி அது எப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படி பதில் சொல்ல கஷ்டப்படாமல் அந்த அற்புதமான கேள்வி நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நல்ல கேள்வியாக இருக்கு, நல்ல ஆன்சர் தேடணுமே அப்படின்னு நினச்சோம்னா வி ஃபைண்ட் சம்திங் இன்னோவேட்டிவாக. ஸோ இதை கொடுக்கல் வாங்கலுமா தான் இருக்குமே தவிர வேறு ஒன்று. அதே சமயம் ஒன் திங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம தேங்க் பண்ண வேண்டியது மிஸ்டர் தனஞ்சயன் சார். நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் பல காலமாக நினச்சிக்கிட்டு இருப்பேன், தமிழ் சினிமாவில் இவ்வளோ மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறவன் நான். என்ன பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அதை செயல்படுத்துறது எப்படின்னு ஒன்று தெரியாது. அது எல்லாரையும் உணரப்பட வேண்டிய ஒரு மாற்றங்கள், ஒரு ஆசை, ஆம்பிஷன்ஸ் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ எனக்கு அவ்வளோ புஸ்தாலி இல்லை, நான் அவ்வளோ கொஞ்சம் டல் தான். ஆசை இருந்தது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் தனஞ்சயன் சார் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஹியூமன் பீயிங். இங்கே மேடைக்காக அவர் புழனுங்கிறதுக்காக போடல, ஆத்மாத்மன் சார். அவர் இது போல் பாஃப்டா போல் ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும்னு சொன்னப்போ எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா, அவர் யூடிவியில் வந்து சவுத் இந்தியா பார்த்தா ஹீஸ் ஹெட் ஃபார் யூடிவி ப்ரொடக்ஷன்ஸ். அவர் தான் மற்றவங்களுக்கு தெரியும், பட் இஸ் அ கிரேட் மேன். ஹீ நோஸ் எவ்ரி திங் அபவுட் சினிமா. குட் சினிமா இது எப்படி, பேட் சினிமா, இன்டர்நேஷ்னல் சினிமா எப்படி இருக்கும், இந்தியன் சினிமா எப்படி இருக்கும், ஹிந்தி சினிமா அப்படி இருக்கும், தமிழ் சினிமா அப்படி இருக்குது, வியாபாரம் என்ன, இது சோ மெனி திங்ஸ். அதனால் சினிமா பற்றின அத்தனை நுணுக்கங்களும் நிறைய அவருக்கு தெரியும். ஏராளமான அற்புதமான புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா. அப்புறம் ஹிந்துவில் தொடர்ந்து நிறைய அவர் ஹஸ் ரிட்டன் அ லாட் அபவுட் சினிமா. அதான் சினிமா பற்றிய எல்லா ஃபேஸஸும் அவருக்கு தெரியும்.
ஸோ எனக்கு அவர் மேலே ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை வந்தது, இவரால் அது முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பிரம்மாண்டமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப யோசித்து ஃப்யூச்சரை பற்றி நல்லா திங்க் பண்ணி இவ்வளோ அற்புதமாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு பாப்டான்னு சொல்லிட்டு. ஸோ முதல் என்னுடைய நம்ம அனைவருடைய வாழ்த்தும் நன்றியும் மிஸ்டர் தனஞ்சயன் சார். இன்னும் ஃபியூ இயர்ஸ் கழித்து இந்த அகாடமிலேருந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படைப்பாளிகள் வருவாங்க. அவங்கள்ட்ட நன்றி சொல்ல வேண்டியது திரு தனஞ்சயன் அவர்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள், என்ன பயிர். தேங்க்யூ சார். நீங்கள் இனி ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் கேட்டதான் சொல்லுவேன். நாங்கள் கேட்கணும்னு நினச்சது நீங்கள் உங்களோட சேலஞ்சஸ் பற்றி தான் அது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ எனிதிங் எல்ஸ் உங்களோட விஷஸ் ஏதாவது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். ஒரே ஆசை அனிமா, தமிழ் சினிமா இந்த மாரி மிகப்பெரிய உயரங்களுக்கு போகணும், புரட்சிகரமான மாற்றங்களை அடையணும். அது இந்தியன் சினிமாவுக்கு பெருமை தேடி கொடுக்கணும். இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. உங்களுக்கு பேராசையாக தெரியலாம், சில சமயம் பேராசைகள் தான் உண்மையான லட்சியமாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. இதை நான் சார்ந்த கலைக்காக மட்டும் இல்லை, நான் வாழும் மண்ணுக்கும் நான் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமை. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இது நல்லபடியாக நடந்து இந்த மாணவர்கள் இன் ஃபியூச்சர் பெஸ்ட் படைப்பாளிகளாக, பெஸ்ட் கிரியேட்டர்ஸாக வரணும். அவங்களால தமிழ் சினிமாவுக்கும் இந்தியன் சினிமாவுக்கும் பெரிய 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 இடங்களை அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய பிரார்த்தனை, ப்ரேயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அட்டால் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் முக்கியம். இல்லை முதல்ல ஆரம்பம் சொன்ன போகிற டைரக்டரும் உழைக்கிறாங்க, இட்ஸ் அ டீம் ஒர்க். இப்போ பாப்டா இருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட், எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், ஸ்க்ரீன் ப்ளே டிபார்ட்மெண்ட் எல்லாம் பியூட்டிஃபுல் அற்புதமான பீப்புள் இருக்காங்க. ஸோ எல்லாருடைய கூட்டு முயற்சியால் we are going to create wonderful careers in the future. So thanks a lot. பாக்யராஜ் சார் அப்படின்னாலே பயங்கர லெஜெண்ட் ஆச்சே, அவர் எங்களுக்கு வந்து ஹெச்ஓடி சொல்லி கொடுக்க போறாரா அப்படின்னாலே எங்களுக்கு வந்து பயங்கர பயமா இருக்கு. அவர் வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸரா இருக்க போறாரா இல்ல லீனியண்டா இருக்க போறாரா? இல்லை, நான் உள்ளே வந்ததுலேருந்தே ஒரு சின்ன சம்சாரத்துக்கிட்ட பாஃப்டாவா போஃப்டாவா அப்படின்ட்டு பாஃப்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு இங்கிலீஷில் வந்து ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது போஃப்டாங்கிற மாதிரி இருந்தது. ஆமாம், என்னம்மா அது எது கரெக்டாகவே தெரியலையே அப்படின்னு. என்னென்னா நம்ம இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 16 வயதில் இன்னொரு தடவை எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அந்த 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அதுதான் ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தது. எனக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது, டைரக்ஷனுக்கு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார் டைரக்ஷன் பற்றி. உனக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது, இது டெக்னிக்கல் நாலேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் வாயா அப்படின்னாரு. 2 நாள் ஷூட்டிங் முடித்து 3வது நாள் வந்து டைரக்டர் வர்றதுக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன். அங்கே அந்த எக்ஸ்போஸ் பண்ண ஃபிலிம் பாக்ஸ் இருக்க அது வச்சு அதை டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தது. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, கமல், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் நடித்தது இப்போ இதை பிரித்து பார்த்தோம்னா பிக்சர் தெரியுமா, அதனால் அதை பிரித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது ஒட்டி வச்சுருக்காங்களே, ஏன் ஒட்டி வச்சுருக்காங்க, சும்மா இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு அதையே பார்த்துட்டு இருந்தேன். டைரக்டர் உள்ளே வந்துட்டார். என்னையா அதையே பார்த்துட்டு இருக்கேன். இல்லை சார், அதை எடுத்தால் பார்த்தா தெரியுமா என்ன, சாமி ராஜா என் வாழ்க்கையே முடிக்க தெரிஞ்சியே அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படித்தான் இருந்தேன். ஆனால் வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அதனால் யாரும் நம்பிக்கை இழந்துடாது. நம்ம என்னடா இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பிக்கை இழக்கக்கூடாது. அதனால் வந்துட்டா எது வேணாலும் கற்றுக்கலாம். அதே மாதிரி சினிமாவில் நான் சொல்ல விரும்புகிறது அதுதான். எங்கிட்ட முந்தான முடிச்சு அல்லது எங்கள் சின்ன ராஜா இந்த மாதிரி இது நம்மால் இதெல்லாம் முதல்ல எங்கிட்ட அந்த சப்ஜெக்ட் இருந்திருந்தால் வந்தோன்னையுமே சில்வர் ஜூப்ளி படமாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் ஒரு சூரலாத சித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கேவசை, அப்புறம் மௌன கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்தேன். என்னென்னா நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக்கோடு நம்ம வந்து சினிமாவுக்கு வரணுங்கிறது அல்ல, அவசியம் இல்லை. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கலாம், ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு அதனால் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸோ எங்கிட்ட வந்து நான் என்னென்னா மகேந்திர சார் அழகாக சொல்லிட்டு இருந்தார் என்னென்னா டீம் ஒர்க்னாரு. நானும் சுந்தர் சியும் கொஞ்சம் முன்னால் பேசிக்கிட்டோம். என்னென்னா நாங்கள் ஃப்ரெஷ்னப் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சினிமாவுக்கு வரும்போது அதுக்கு முன்னால் நான் எங்கே வேணால் ஒரு பார்பர் ஷாப்பில் போய் உட்காரலாம், ஒரு டீ கடையில் உட்காரலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், எங்கே வேணால் போகலாம். இது சினிமாவுக்கு வர வர அந்த இது அப்படியே வந்து விலைக்கு போயிடும். நம்ம லைம்லைட்டுக்கு வர 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 அதுக்கான வாய்ப்புகள் போயிடும். அதுக்கான வாய்ப்புகள் போகுதுங்கும் போது அப் டு டேட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும். அது என்னென்னா ஒரு ரைட்டரு ஒரு டைரக்டரு எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு கேப் வராமல் பார்த்துக்கணும். அதனால தான் நான் வந்து என் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட எப்பயுமே வாயை கிளறிக்கிட்டே இருப்பேன். நீ எங்கே குடியிருக்கிற, என்ன பண்ணுற, என்ன வாடகை, என்ன எதுன்னு ஏதாவது அசிஸ்டண்ட்டுங்க என்ன அப் டு டேட்டில் என்ன இருக்குதோ அவங்க பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இப்போ எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்ககிட்ட பழகிக்கிறதுக்கு. எங்ககிட்ட அவங்க பழகிக்கிறதுக்கு என்னென்னா அதாவது நாங்கள் எங்கெங்கெல்லாம் இடர்பட்டு எங்கெங்கெல்லாம் அடிபட்டமோ அந்த இடத்தையெல்லாம் வந்து கரெக்டாக இங்கே இது இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டோம்னா அவங்க கொஞ்சம் ஜேர்னி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சீக்கிரமாகவும் வந்து சேரலாம். இந்த மாதிரி பாப்டா மாதிரி வந்து நான்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாலேயே கூட நான் சினிமாவுக்கு வந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த தலைமுறைக்கு தனஞ்சயன் அவர்கள் வந்து இவ்வளோ பிரமாதமாக ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கும் வந்து எங்களை நாங்களே வந்து என்னென்ன புதுசாக இருக்குது விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் சொல்லுவேன். கதைங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் கதாசிரியர் தான். ஆனால் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதை போய் அலசி பிடிக்கிறது தெரியறதில்லை. இப்போ நான் சந்திரபாபு லைஃப் வந்து அந்தே நாட்டில் இப்போ ஓடிச்சேன். இது வந்து சாதாரணமாக வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார் நாடகம் போடுற கோஷ்டி. சந்திரபாபு லைஃப்லேயே வந்து 2 மிஸ்டேக்கு, அவர் ரொம்ப அப்செட் ஆனது. மாடி வீட்டு ஏழைன்னு ஒரு படம் எடுத்தார், அது நின்று போச்சு. அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு வேதனை. இன்னொன்று பெரிய அவர் லைஃப்பில் ஒரு இடி விழுந்தது வந்து கல்யாணம் முடிச்சு ஒய்ஃபை கூப்பிட்டு வரும்போது ஒய்ஃப் அழுதுருக்காங்க. என்னென்னா ஆல்ரெடி லவ் அஃபேர் இருந்தது, என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்போ எங்கே இருக்காருன்னா ஃபாரினில் இருக்காருண்ணா. உடனே இப்போ அனுப்பிச்சா அவர் ஏற்றுக்குவாருன்னா நம்பரெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போது உடனே அவர் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கும் போது அந்த சந்திரபாபு கேரக்டரைசேஷன் நினச்சி பார்த்தா எனக்கு இவ்வளோ நல்ல கேரக்டரைசேஷன், இப்படி ஒரு ஆள் ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது இவ்வளோ நல்ல ஸ்டோரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் பிடிச்சேன். ஆனால் ஸ்க்ரீன் பிளேன்னு வரும்போது என்னென்னா அதை விட என்னோடய கேரக்டரு பாலக்காட்டு மாதம் அவர் டாமினேட் பண்ணிட்டு போயிட்டார். என்னென்னா ஸ்க்ரீன் பிளே வரும்போது அப்படி வந்துருச்சு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாதித்த விஷயங்கள் நிறைய இருக்கும். இது கதையாக வரும் அப்படிங்கிற அந்த ரூட்டை வந்து நம்ம இப்படி சொல்ல ஆரம்பித்தோம்னா மற்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எடுத்த படத்தில் ஏன் எப்படி என்னத்தினால இந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களும் படம் பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் ஈஸியாக மைண்டில் ஏறும். அதனால் என்கிட்ட நீங்கள் முதல்ல கேட்டீங்களே, ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். எங்கன்னா இவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன். எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னோம்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒன்று கோவிச்சிக்கிறது உண்டு. அதை பார்த்திபனெல்லாம் வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது சார். அப்போ கோவம் வரும்போது ஸ்கேலால் அடிப்பீங்களா, முருங்கைக்காவால் அடிப்பீங்களா சார்? ஆஹா, முருங்கை ரொம்ப லேட்டாக தாங்க வந்தது. முந்தான முடிச்ச வரைக்கும் முருங்கை வரல. இங்கிலாந்துக்கு பாஃப்டா சார், இந்தியாவுக்கு பாஃப்டா. அதான் நம்ம எக்ஸ்பிளனேஷன். அப்படியா? ஆமாம் சார். அதாவது இங்கிலீஷ்காரன் சொல்லும்போது போஃப்டா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம ஆளுகள்லாம் பேசும்போது நீங்கள்லாம் சொல்லும்போது பாஃப்டான்னு சொன்னீங்க. அந்த குழப்பத்திலேயே வந்தேன் நான். சார் இப்போது பேடில் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிற டேரக்டர்ஸும் இருக்காங்க, ஹைஃபண்டாக ஐபேடில் எழுதுகிறவங்களும் இருக்காங்க, அங்கே போய் யோசிச்சு படம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஸ்க்ரீன் ப்ளேன்ற அந்த மாடியூலை தாட் ப்ராசஸ் எப்படி ரைட்டிங்காக மாற்றணுன்றத பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா? நான் டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க கிளாஸுக்கு. ஸோ இல்லை அப்படி இல்லைங்க. இப்போ நான் வந்து உட்கார்ந்து டைலாக்ஸ் எழுதுனது அப்படிங்கிறது வந்து எங்கள் டைரக்டருக்காக உட்காந்து எழுதி கொடுத்தேன். இப்போ சிவப்ரோஜாக்கள் எங்கள் டைரக்டருக்காக நான் உட்காந்து எழுதி கொடுத்தேன். புதிய வார்ப்புகள் நானும் நடிச்சிட்டு இருந்ததுனால அங்கங்கே அப்பப்போ எழுதிக்கிட்டேன். அப்புறம் கைதியின் டைரி அவர் போய் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ நான் முந்தான முடித்த அடுத்த படங்கள் எல்லாம் வேறு வேலையில் இருக்கிறேன். அதனால் வந்து கைதியின் டைரி வந்து அவருக்கு எழுதி கொடுத்துட்டேன் முதல்லையே. பாக்கி என்னோடய படங்களில் பெரும்பாலும் வந்து நான் ஸ்பாட்டில் போய் தான் இது பண்ணுவேன். ஆனால் ஸ்பாட்டில் போய் பண்ணுறேன்னா அது வந்து யாருமே வந்து
ஓஹோ நம்மளும் இப்படி பண்ணிடலான்னு ஈஸியாக நினச்சிடாதீங்க. ஸ்பாட்டில் போய் பண்ணுறது அளவுக்கு நான் டிஸ்கஷன் வந்து அவ்வளோ தூரம் அசை போட்டு வச்சுருப்பேன். 2.5 மணி நேரம் எனக்கு வந்து படம் வந்து கதையை சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா 2.5 மணி நேரம் படம் வந்து சொல்கிற அளவுக்கு கிளியராக மைண்டில் இருக்கும். அதனால் அங்கே போய் எழுத்துப்பூர்வமாக வருமா ஒழிய மற்றபடி மைண்டில் ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஆனால் அப்படி இருந்தாலும் உட்கார்ந்து எழுதிட்டு போயிடுறதுங்கிறது என்னை கேட்டால் பெட்டர். பார்த்திபனுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா கைதியின் டைரி வந்து அமிதாப் பச்சன் அவர் ஹிந்தியில் பேசணும், ரைட்டர் ஹிந்தியில் எழுதணுங்கிறதுனால முழுக்க உட்காந்து எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதனால் அடுத்த நாள் வேலை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்தது. Hi YouTube viewers, நான் உங்கள் சித்தார்த். Please subscribe to Red Picks. Enjoy.